எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. ப்ரோ இவன்டா. ஆமாடா இவன்டா. என்ன ப்ரோ காலையில இருந்து இந்த பக்கம் ஆளவே காணோம். என்னங்கிற இப்ப? இல்ல ப்ரோ வீட்ல வேலை இருந்துச்சு. இல்லையே ப்ரோ வேலை இருந்தாலும் வருவியே, காலையில இருந்து ஆளவே காணாமே. இல்ல ப்ரோ வீட்ல பிரியாணி. உனக்கு தெரிஞ்சா நீ சாப்பிட வந்துடும் சொல்லிட்டு எங்க அம்மா எங்கேயும் வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கும்? இல்ல ப்ரோ இன்னொரு விஷயம் வேற சொன்னாங்க. இதை அவங்கிட்ட சொல்லிடாத, சாப்பாடு முடிஞ்சு சட்டியை கழுவுற வரையும் அவன் இங்கிருந்து போக மாட்டான்னு சொன்னாங்க. இப்போ மட்டும் எதுக்கு ப்ரோ வந்தீங்க? என்னை பார்க்காம இருக்க முடியலையா? இல்ல ப்ரோ சாப்பிட்டது ஜீரணமாகட்டுன்னு நடந்து வந்தேன், உங்க கண்ணுல பட்டுட்டேன். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம். என்ன ப்ரோ இன்னைக்கு எவ்வளவு பயபக்தியா இருக்கீங்க? இல்ல ப்ரோ இன்னைக்கு பங்குனி உத்திரல்ல, அதனால காலைல இருந்து ரொம்ப பக்தியா இருக்கு. போதுமா? ரொம்ப பயலே. இதில் கவசம் வேறு. காலையில இருந்து அவ்வளவு பக்தியா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. பங்குனி உத்திரனால காலையில இருந்து கடுமையான விரதம் ப்ரோ. பச்சை தண்ணி கூட பல்லுல படல. அப்படியா ப்ரோ? இப்ப விரதம் விட்டீங்களா இல்லையா? காலையில இருந்து விரதம் இருந்து இப்பதான் ப்ரோ விரதத்தை முடிச்சுட்டு வரேன். எல்லாரும் போடா. என்னண்ணே போதை தெரிஞ்சிச்சா? மதியம் போதில் என்ன அலப்பறை பண்ணுறேன். என்னது மதியானம் போதையில இருந்தாரா? ஆமாண்ணே நான் மாலை போட்டிருக்கணும் தெரியாம மதியானம் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுன்னு ஊட்டி விடுறாரு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. காதல் பைத்தியம். நான் பள்ளத்துல எப்படி விழுந்தேன்? போன் பார்த்துட்டே வந்தேனே, பல்ல இருக்க தெரியாம பள்ளத்துக்குள்ள விழுந்தேன். எப்படியாவது என்ன மேலே ஏத்தி விடுனே. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காலையில விழுந்தனே. பாவி இப்ப காலைல இருந்து உன்னை யாருமே பார்க்கவே இல்லையாடா? நான் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேனா? மணி 5:30 ஆயிடுச்சுனே. பாவிகளா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லப்படாதா? மணி 5:30 ஆயிடுச்சா? ஆமாண்ணே. சரி அப்படியே இரு, பால்காரர் வந்துருவாங்க. நான் போய் மாடை பிடிச்சு கட்டிட்டு பால் பிச்சுட்டு வரேன். பன்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. எப்படியாவது என்ன மேலே ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் போங்களே. 5:30 ஆயிடுச்சியா? பால் பிச்சாட்டி வீட்டுல வைவாங்க, நீ இங்கே இரு. பால் பிச்சு ஊத்தி கண்டிப்பா ஒரு வேலை முடிஞ்சு. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஹலோ, என்ன ப்ரோ எங்க இருக்கீங்க? வீட்ல தான் ப்ரோ. வீட்டுல என்ன பண்றீங்க? வாங்க நம்ம இடத்துக்கு வாங்க. இந்த வாரம் ப்ரோ. என்ன ப்ரோ வர சொன்னீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆச்சு. என்ன ப்ரோ அப்படி என்ன அர்ஜென்ட்? ஐபிஎல் போட்டுருவாங்க ப்ரோ, போய் பார்க்கணும். ப்ரோ அந்த படத்தை எத்தனை தடவை தான் பாப்பீங்க? ப்ரோ ஐபிஎல் ப்ரோ. அந்த படத்தை தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் மட்டும் 3 டைம் போட்டுருக்காங்க ப்ரோ அந்த படத்தை. சோதிக்காதீங்க ப்ரோ. ஐபிஎல்னா கிரிக்கெட் ப்ரோ. தெரியும் ப்ரோ, கிரிக்கெட் பத்தின படம் தான். என்ன ஹீரோ தான் எல்லாம் புதுமுகமா இருக்காங்க. ப்ரோ ஐபிஎல் பாத்திருக்கீங்களா இல்லையா? ஃபுல்லா பாக்கல ப்ரோ, விட்டு விட்டா பார்த்தேன். அனிருத் தான் மியூசிக், சாங் மட்டும் வேணா கேட்டிருக்கேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஐயா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணாதானே வீடியோ போடுறதுக்கு நல்லா இருக்கும். மறந்துடாம அமுக்கி விடுங்க.